எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவோட நடக்கிறீங்க தானே? அவரோட நடந்த சந்தோஷமா இருக்கணும்ல. அவரோட நடக்கிறதுல அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதுமே நம்ம உணரணும். நம்முடைய வேலையில, டிராவல்ல, எங்க இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார் என்பதை உணரணும். ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறத உணர முடியாதபடி சில தடைகள் வரும் தெரியுமா? ஏன் தெரியுமா? சில பாவங்கள் நம்ம அறியாம உள்ள நுழைஞ்சிரும். சில பாவங்கள், இச்சைகள், மாம்ச இச்சைகள், உலக ஆசைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தைகள் ஏதாவது உள்ள நுழைஞ்சிட்டா அவருடைய பிரசன்ன தடப்பட்டுரும். ஆண்டவரோடு நடக்கிற அந்த சந்தோஷம் இல்லாம போய்விடும். அதனால எப்பவுமே நம்ம பரிசுத்தமா இருக்க நம்ம காத்து கொள்ளணும். அது எப்படிங்க? பாவம் நிறைந்த உலகம், வேலை செய்யற இடம், வசிக்கிற இடம், எல்லா இடமும் எனக்கு பாவத்தை தூண்டுகிற காரியம், கரைப்படுத்துகிற காரியம் நிறைய இருக்குது. என்ன பரிசுத்தமா வாழ்றதே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்களா? அதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உதவி செய்வார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எசேக்கியேல் 36:25 நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சுத்தமாக்குவேன். அவர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்றார். அவருக்கு பிரியமானபடி அவர் நம்மை சுத்தமாக்க நம்ம இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் நம்மை சுத்தப்படுத்துவார், நம்முடைய சிந்தனைகளை சுத்தப்படுத்துவார், கண்ணின் பார்வைகளை பரிசுத்தப்படுத்துவார், எண்ணங்கள், நம்முடைய இருதயம் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தப்படுத்துவார். அவர் தான் நம்மை சுத்தமாக்கவே வாக்கு கொடுக்கிறார்ல. நீங்க சிம்பிளா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனை, எண்ணங்கள், என் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் இருக்கணும், நீங்க என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையில நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அதுக்குதான் வேத வசனம். வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தமுள்ள இயேசுவை நம்ம தியானிக்க தியானிக்க பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்க 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 பரிசுத்தம் உண்டாகும். சிந்தனையில, பார்வையில, எண்ணத்துல எல்லாம் பரிசுத்தம் உண்டாகும். அப்படிதான் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை சுத்தமாக்குவேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன், நீ சுத்தமாவாய். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படிதான் நான் சொல்றேன், ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமானபடி நான் வாழ்றதுக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீர் தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும் என்று ஒப்பு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவர் நம்ம அழகாய் பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்க சிலுவையில ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும். அந்த ரத்தத்துக்குள்ள தினமும் ஒப்பு கொடுத்துருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீங்க தான் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், என்னை பரிசுத்தப்படுத்த சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, அந்த ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிற அந்த ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள என்னை மறைத்து கொண்டு என்னை பரிசுத்தமா வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.